நம்ம காங்க்ருவன்சஸ்ல இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தியரம் பார்க்கலாம். இந்த தியரத்தோட ப்ரூஃப்லாம் எதுவும் கிடையாது. இது ஐ மீன் இதை மனப்பாடம் பண்ணணுன்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு அப்சர்வேஷன் தான். அதாவது இஃப் ஏ இஸ் காங்க்ருவன்ட் டு பி mod mனு இருக்கு, சி இஸ் காங்க்ருவன்ட் டு டி mod m. ஸோ இது ரெண்டு காங்க்ருவன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? வழக்கமாக நம்ம ஈக்குவேஷன்ஸை ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருந்ததுன்னா ஆடிங், சப்ராக்டிங், மல்டிப்ளை பை போத் சைட்ஸ் பை 2 இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? இது போலவே காங்க்ருவன்ஸுக்கும் பண்ணலான்றதான் இந்த ரிசல்ட். இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, பட் ப்ரூஃப்லாம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த ரிசல்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு காங்க்ருவன்ஸ் ஈக்குவேஷன் இருந்தால் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை இன் த சென்ஸ் ஏசி வில் பி காங்க்ருவன்ட் டு பிடி mod mனு கிடைக்கும். அடுத்து ஆடிங் தீஸ் டூ என்ன வரும்? ஏ ப்ளஸ் சி இஸ் காங்க்ருவன்ட் டு பி ப்ளஸ் டி mod mனு போடலாம். ஈவன் சப்ராக்டும் பண்ணலாம். ஏ மைனஸ் சி இஸ் காங்க்ருவன்ட் டு பி மைனஸ் டி mod m. நம்ம ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது பண்ணுவோம் இல்லையா? ஆடிங், சப்ராக்டிங், மல்டிப்ளையிங், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம காங்க்ருவன்சஸ்க்கும் பண்ணலான்றதான் இங்கே ரிசல்ட்டு. அது போலவே ஒரு காங்க்ருவன்ஸ் ஈக்குவேஷன் இருந்தால் ஏதாவது ஒரு இன்டிஜர் எடுத்து ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணவும் செய்யலாம். அது போலவே ஒரு காங்க்ருவன்ஸ் இருந்ததுன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போடுவோம். ஐ மீன் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னு போடுவோம் இல்லையா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு இருந்ததுன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா? அது போலவே காங்க்ருவன்ஸ்லையும் ஏ காங்க்ருவன்ட் டு பி mod mனு இருந்ததுன்னா ஏ ஸ்கொயர் காங்க்ருவன்ட் டு பி ஸ்கொயர் mod mனு எழுதிக்கலாம். நாட் ஓன்லி ஸ்கொயர், எத்தனை பவருக்கு வேணால் என்ன பண்ணிக்கலாம்? ரைஸ் பண்ணிக்கலாம். ஏ காங்க்ருவன்ட் டு பி mod m இருந்ததுன்னா a power n will be congruent to b power n mod mனு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரிசல்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஜஸ்ட்டு இதையெல்லாம் யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? நம்ம இந்த ப்ராப்ளம் எவ்வளோ ஈஸியாக போடலான்னு பார்க்கலாம். சொல்யூஷன் என்ன கேட்டிருக்காங்கம்மா? ஃபைண்ட் த ரிமைண்டர் when 16 power 53 is divisible by 7 கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 16 power 53 congruent to அங்கே என்ன நம்பர் mod 7 போடும்போது இங்கே என்ன நம்பர் வருதோ அதுதான் அதோட ரிமைண்டர் இல்லையா? ஏன்னா வழக்கமாக ஏ காங்க்ருவன்ட் டு பி mod mனு இருந்ததுன்னா நம்ம இந்த பிஏ முடிஞ்ச வரைக்கும் இந்த எம்மால் டிவைட் பண்ணிவிட்டு இங்கே என்ன நம்பர் கிடைக்குது இதுதான் நம்மளோட ரிமைண்டர். இது வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணது அதுதான். ஓகேவா? அப்போது அது போல் நம்ம இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்க இது ஒரு 53ன்றது பெரிய பவர் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 16 7 விட பெரிய நம்பர் தான். ஃபஸ்ட்டு 16 கண்டுபிடிப்போம். ஓகேவா? 16 இஸ் காங்க்ருவன்ட் டு mod 7 போட்டால் 7ஆல் 16 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன வரும்? 2 7s are 14. அப்போ 2 வருமா? ஸோ இங்கே 2 வருதுன்னு தெரியுது. அடுத்தது நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி நம்ம பவர்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எப்படியாச்சும் 1 கொண்டு வந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எவ்வளோ பவரை ரைஸ் பண்ணாலும் நமக்கு ஒன்னோட பவர் எனிதிங் 1 தானே. அப்போது 1 வர மாதிரி பார்க்கணுன்னா 2 cube வந்து 8 இல்லையா? அதனால் என்ன பண்ண போகிறேன்னா டேக் cube on both sides. ஓகேவா? ரெண்டு பக்கமும் க்யூப் பண்ணிக்கலாம். 16 cube is congruent to 16 cube நீங்கள் 16 cubeலாமே கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா இது இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே என்ன பண்ணிக்கலாம் 2 cube mod 7. இப்போது 2 cube எப்படி எழுதலாம்? 8 mod 7. ஸோ அப்போ 16 cube is congruent to 8 mod 7. அப்போ 16 cube is congruent to 1 mod 7. எவ்வளோ ஈஸி பாருங்கள். ஓகேவா? ஸோ 1 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கியூப் 16 கியூப்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் டைம் ரொம்ப ஆகும். பட் இந்த காங்க்ருவன்ஸ் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது ஒர்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம 1 ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன வேணும் நமக்கு? எஸ் 16 power 53 வேணும். இங்கே 16 கியூப் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது 3ஆல் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 53க்கு நேராக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 into 3 48 வரும். ஸோ 17 into 3 எவ்வளோ வரும்? 51 வரும். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் 17 பவர் 17க்கு என்ன பண்ணிக்கலாம்? ரேஸ் பண்ணிக்கலாம். ரேசிங் பவர் டு 17. இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட ரெண்டு பக்கமும் 17 பவருக்கு ரேஸ் பண்ணால் என்ன வரும்? 16 கியூபு ஹோல் பவர் 17 இஸ் காங்க்ருவன்ட் டு 1 பவர் 17 mod 7. இதுக்காக தான் நம்ம 1 போட்டால் ஈஸின்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் ரீசன். இப்போ நமக்கு 1 பவர் எனிதிங் 1 தானே, ஈஸியாக இருக்கும் போட. ஸோ 3 into 17 51. அப்போது 16 பவர் 51 இஸ் காங்க்ருவன்ட் டு 1 mod 7 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? எஸ். அடுத்து நமக்கு என்ன வேணும்? 53 வேணும். இங்கே 51 இருக்குது. என்ன எத்தனை பவர் தான் வேணும்?
2 powers தான் வேணும். அப்போ 2 பவர்ஸை தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம எந்தெந்த ஈக்குவேஷன்ஸை திரும்ப யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் நேம் கொடுத்துறேன். எல்லாத்துக்கும் கொடுத்தா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ 1 திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 implies 16 is congruent to 2 mod 7ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? நமக்கு என்ன வேணும்? 2 பவர் 2 தான் வேணும். அப்படியே ஸ்கொயரிங் போடுங்க. என்ன வரும்? 16 square is congruent to 2 square is 4 mod 7ன்னு வந்துடும். ஓகேவா? கால் திஸ் as equation 3. ஸோ இப்போ 2 into 3 போடுங்க. 2 into 3 implies 16 power 51 into 16 square is congruent to 1 into 4 4 mod 7. ஓகேவா? எஸ். இப்போ 16 power 51 16 power 2 ரெண்டும் சேர்ந்து 16 power 53 is congruent to 4 mod 17. I'm sorry 7மா. ஓகேவா? ஸோ இப்போது 16 power 53யை 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? ஐ மீன் 4ன்னு வருது இல்லையா? அவ்வளோதான். நம்ம அவங்க அதை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரிமைண்டர் என்னென்னு. therefore the remainder is 4. ஓகேவா? ஸோ இது போல் எந்த ஒரு நம்பரோட ரொம்ப ஹையர் பவர் கொடுத்தா கூட இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இது போல் இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். மீதிலாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். தேங்க்யூ.